கோவில் சார்ந்த எல்லா திருவிழாக்களுமே வந்து அது கடவுள் தான் அதில் முதன்மைப்படுத்தப்படுவாங்க. அது மதம் சார்ந்த சடங்குகள், மதம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் தீபத் திருவிழாவில் மட்டும்தான் வந்து மதங்களை கடந்த ஒரு மனித நேயம் வந்து அந்த திருவிழாவுக்குள்ளார வந்து இருக்கும். அது ஒரு தான் வந்து தீபத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் அந்த விழாவுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது யாருக்குமே. இதில் இன்றைக்கும் வந்து கோயில் திருவிழாவுக்கு தினம் வருஷம் நன்கொடைக்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, நெய்க்குடம் கட்டுற கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, நெய்க்குடம் கட்டுற இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு திருவிழாவை தான் அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீப விழாவில் 63 நாயன்மார்களின் விழா ஒரு முக்கியமான விழாவாக இருக்கும். காரணம், 63 நாயன்மார்களின் தூக்கி சுமந்து மாடவீதி சுற்றி வருவது ஒரு குறிப்பிட்ட பள்ளியை சார்ந்த மாணவர்கள் தான். தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களை விட திருவண்ணாமலையின் பள்ளி மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு 10 முழு விடுமுறை நாட்கள் எங்களுக்கு கிடைத்திருந்தன. அந்த 10 நாட்களும் எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இந்த வெள்ளித்தேர் பார்ப்பதற்காக மட்டுமே ஆயிரக்கணக்கான மக்கள் மாட்டு வண்டிகளிலும், இப்போது எல்லாம் மாறி மாட்டு வண்டிகள் மாறி டிராக்டர்களிலும் ஆட்டோக்களிலும் நடையாகவும் வெள்ளித்தேர் பார்ப்பதற்காக அன்று இரவு குவிகிற மனிதர்கள் ஞாபகத்தில் வந்து போகிறார்கள். அஞ்சாம் திருநாள் முடிஞ்சோன்னு 6ஆம் திருநாள் வெள்ளித்தேருக்கு வருவாங்க. வெள்ளித்தேர் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சின்ன பிள்ளையார் தேர், முருகு தேர்லாம் பார்த்துட்டு, பெரிய தேர் எடுத்துட்டு, அம்மன் தேர் பார்த்துட்டு, தேங்காய் பொரிகள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. இந்த 3 நாள் வந்து திருவண்ணாமலைக்குள்ளே தான் வந்து மக்கள் வந்து இருப்பாங்க.
மாணிக்கத்தின் மலைபோ மறுவா கொள்கை மறுநாள் அவர் பிச்சாண்டவராக வருகின்றார், கை ஏந்தி கொண்டு வருகின்றார் என்று கூறுவார்கள். இல்லவே இல்லை. அவர் வருகின்ற அந்த காட்சி மற்றவர்களுடைய அகங்காரத்தை, நான் என்ற அகங்காரத்தை, மற்றவர்களுடைய பொறாமையை, மற்றவர்களுடைய கோபத்தை அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். என்னை நீங்கள் தரிசித்து என்னிடத்திலே உள்ள கருணையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடத்திலே உள்ள ஆணவத்தை, அகங்காரத்தை, நான் என்ற அந்த மிக கொடூரமான அந்த செயலை நான் எடுத்து கொள்ளுகின்றேன் என்று வலம் வருவார்கள். அந்த தீபம் ஏற்றும் போது எல்லாரும் வழிபடக்கூடிய எந்த மதத்தினரும், ஏன்னா நீ இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஒளி தான் இறுதியானது. வள்ளலார் கூட சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினா கடைசியில் என்ன சொல்கிறாரு, கடவுள் உருவம்லாம் இல்லை, அது ஒரு ஜோதி வடிவம். அந்த விஷயத்தில் ஆனால் தெய்வம் எந்த அடிப்படையில் எந்த நோக்கத்தில் ஏற்றினான்னு எனக்கு தெரியாது. ஆனாக்கா நல்ல விஷயம் நடந்திருக்கு. கடவுள் என்றது தெய்வ வடிவில் நம்ம ஆள் வழிபடுறாங்க. ஆனால் அப்படி வழிபடத்தான் சரியான விஷயமா இருக்குன்றது என்னுடைய கருத்து. வினை தீர்த்திடும் அண்ணாமலை கை தொழ, அண்ணாமலை கை தொழ முந்திச் சென்று, அண்ணாமலை கை தொழ சிந்தியாயடுவர் வினை தீர்த்திடும் தந்த மாமலர் சூடும் கருத்தனிய அண்ணாமலை கந்த மாமலர் சூடும் கருத்தனி அண்ணாமலை. தேடி சென்று திருந்தடியே தூமின் தேடி சென்று திருந்து அடிய துமின் நாடி. நம்முடைய தீபம் ஏதோ ஒரு கோவில் நடத்துவதோ அல்லது அரசாங்கம் நடத்துவதோ கிடையாது. அது ஒவ்வொரு நாள் விழாக்களும், ஒவ்வொரு காலை இரவு விழாக்களும், மகாதீபம் ஏற்றுவது போன்ற ஒவ்வொரு சம்பவங்களும் அதற்கான குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த பரம்பரையாக அதே பணிகளை செய்து வருபவர்களை கொண்டு செய்யக்கூடிய விஷயம்தான். அதனால் அந்தந்த குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள், அந்த இளைஞர்கள் ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலைகளை செய்வதற்கால பெரும்பாலும் அந்த மாதிரியான விழாக்களில் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு இருக்கும், பெரிய தவறுகள் நடக்காது. ஒரு தீபத்துக்கும் 15-20 லட்சம் ஜனங்க இப்போ வராங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு திருப்தி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு மன நிறைவு இல்லாமல் இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, என்ன இந்த டவுனுக்குள்ளே ஒரு 10,000க்கு மேலே விசிட்டர்ஸ் வந்தாக்கா அவங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ், அதாவது நல்ல குடி தண்ணீரோ உணவு வசதியோ கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாதுங்க. ஆனால் 10,000 பேருக்கு கூட கொடுக்க முடியாத இடத்துல 2 நாளைக்கு 10 லட்சம் ஜனங்க வராங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. அதை நம்ம வெளிமுகத்திலேயோ இன்டலெக்சுவலாகவோ நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது.
உடமை மீதும் முக்கியமாக கவனம் வைத்துக் கொண்டும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறது. தலை ராவணன் எவ்வாறு 10 தலை ராவணன் ஆணவம் கொண்டு அழிந்தானோ, தன்னிடத்திலே மிகுந்த பக்தியை பெற்றிருந்தாலும், ஈசனுடைய அருளை பரிபூர்வமாக பெற்றிருந்தாலும், நான் என்ற அகங்காரம் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் மீது அமர்ந்து நான் என்ற அகங்காரத்தை கொண்ட அந்த ராவணன் எவ்வாறு அழிந்தான், அதேபோல் நீங்கள் எல்லாம் ஆணவம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த வாகனத்திலே வருகின்ற அந்த காட்சி. நாவல் ஸ்கீம் ஒரு இந்த தடவை ட்ரை பண்ணோம். ஏன்னா பிளாஸ்டிக் பொருட்களே நிறைய வைக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் மெனஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு டவுனுக்கே ஒரு 20 லட்சம் மக்கள் வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக ஆகுது. அது டேக்கிள் பண்ணதுக்கு இந்த தடவை ஒரு கோல்டு காயின் ஸ்கீம் மாதிரி ஒரு ட்ரை பண்ணோம். டோக்கன் இஷ்யூ பண்ணிவிட்டு யார் யார் குப்பை தொட்டிக்குள்ளே குப்பை போடுறாங்களோ அவங்களுக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. டோக்கன் வச்சுட்டு ஒரு லாட்ரி ட்ரா மாதிரி போட்டுட்டு அதில் வினர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கோல்டு காயின் மற்றும் சில்வர் காயின் கொடுப்பாங்க. பொற்பாதம் போற்றியல்